குத்துன தங்கச்சி குத்துனதா? ஓ, குத்திட்டு இதுல காலை வச்சு அப்படியே நிற்கும் மேல. இது அடியோட தூக்கு சார். இது தூக்குனா 4 சைடு போஸ்ட் வந்துருமே. ஆனா இதுக்கு முன் நினைச்சு பார்த்தா ஆடு மொத்தமா சில பேர் பயந்து ஓடிடுவாங்க வந்துருச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டம் சார். பார்க்கும்போது ஒரு 4-5 கட்ட மரம் வச்ச மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலா எப்படி கட்டுவீங்கல்ல? இதே கட்டுறது இந்த குழி எடுத்துருவோம் சார். 8 குழி. 8 குழி. ஆமா. அந்த சைடு கீழ் சைடு 3, இந்த சைடு 3. சரி. சென்ட்ரல்ல 2 கேட் மாதிரி இது. இது கேட்டு மாதிரி லாக் பண்ணிட்டான்னு உள்ள யானை போயிடும். அப்புறம் அந்த குத்துக்கட்டை, அந்த 1.5 அடி குத்துக்கட்டை எல்லாம் கட்டுப்பறையில குத்தி அடிச்சு விட்டானா இதெல்லாம் செட் ஆயிடும் சார். நார்மல் அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் உண்ணா இருந்துக்கும். அப்போ யானை உள்ளவே இருந்துக்கும். ஓ, இது எத்தனை அடி இருக்கும் இந்த கிராலு? 12. இது 12 அடியா? இது 12 அடி. இதுக்குள்ள விட்டானா அதெல்லாம் இதெல்லாம் கட்டிடணும். அந்த கம்பியை போட்டு மேல எல்லாம் கட்டிடுவோம். என்ன உயரம்? நல்ல உயரம் இருக்கும். வயரு அதுக்கு மேலே ஏறும் சார். மேலே ஏறும். இதுக்கு மேலேயா? ஏங்க இது ஒரு 20 அடி இருக்குமா? 20 அடி இதுல ஏறி போய் பாருங்க. இதெல்லாம் எப்படி அடிச்சிருக்குது தந்தத்தில். ஓ, தந்தத்தை அடிச்சதா இது? நான் குத்துனது. ஓ, இந்த கரையாடத்துல அடிச்சு குத்துன தங்கச்சி குத்துனதா? குத்துனது. ஓ, குத்திட்டு இதுல காலை வச்சு அப்படியே நிற்கும் மேல. இது அடியோட தூக்கு சார். இதையே இதை வந்து தூக்கிடுவோம். அப்படியே தூக்கு மேல. தூக்குனா 4 சைடு போஸ்ட் வந்துருமே. போஸ்ட் வராது. இந்த இதுதான் மேல போகும். ஓ, அப்புறம் இதுக்கு என்ன பண்ணுமோ மேல இருந்து கயிறு பின்னி கட்டி அடியில நல்லா கட்டி இதுல கட்டிடுவோம். தூக்க முடியாது. ஓ, அப்படி இருந்துக்கும். அப்புறம் நாங்க வந்து கூப்பிடும் போது ஓடி வந்து இடிக்கிறது தான் இது. இந்த பாருங்க இதுல எல்லாம் அடிபட்டு பாருங்க. இதுதான் குத்துறவா? குத்துனது சார். இந்த பாருங்க இங்க பாருங்க, இங்க குத்திருக்கு எவ்வளோ. ஆமா, என்ன நல்ல உயரத்துல குத்திருக்கு. இங்க பாருங்க இது போயிடுச்சு. குத்தி என்ன பாருங்க எப்படி குத்தி இருக்குது. அப்பா, அவ்வளோ கோவம். அது இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் சார். போக போக அப்படியே பழகிடும். கொஞ்சம் பக்கம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லி ட்ரைனிங் கொடுக்கும்போது அது தெரிஞ்சுக்கும். காலை தூக்கணும்னு காலை தூக்கும், குமிச்சிக்கணும் குமியும், சிலம்பரணுன்னு சலிட்டு பண்ணும், பைட்டானு படுக்கும், ஊட்டானா நிந்திரிச்சிடும், ஓகே, கையானா நின்னுரும், திரேயானா நெடுக்கும், பறையானா வாயை திறக்கும், திரே பறையானா குச்சி எடுத்து நம்மளுக்கு மேலே தரும், பெரியானா கீழே போட்டுரும். அந்த மாதிரி அலானா காலை தூக்கும், அது ஆனா பின்னாடி காலை தூக்கும், ஜுக்கோனா முட்டி போடும், உப்பொரு பறையானா மேலே 2 காலை தூக்கி நிற்கும். இதெல்லாம் என்ன மொழினா இது? இப்போ நீங்க சொல்றதுலாம் இதுக்காக மொழியில கிடையாது, சும்மா நீங்களே இருக்குதுங்களா? நாங்களும் செட் பண்ணிக்க அந்த காலத்தில் அவங்க பழகின மாதிரி. சரி. இப்போ நாங்கள் தமிழில் ட்ரைனிங் கொடுத்தா தமிழில் பழக்கலாம் சார். ஓ, அப்படியா? கொடுத்தா ஹிந்தியில் பழக்கலாம். இதெல்லாம் நீங்க சொன்னா உங்க எனக்கு இருக்கும், வேற யாரும் நடக்காது. வேற எந்த யானைக்கும் கொஞ்சம் நடக்காது. அவங்க யானைக்கு அவங்க தான் சொல்லணும். நைட்டு பகல் கஷ்டப்படணும். அப்போதான் பழகும். இப்படி இது வரைக்கும் எத்தனை யானை கிராலில் போட்டு பழகிருப்பீங்க? நான் பழக்கல சார். நீங்க பழக்கினது இல்லை? நான் பழக்கணும். நீங்க பிடிச்சிட்டு வந்து இங்க விடுறதுல செய்வேன். அவங்க பழக்கிடுவாங்க. ஓ, அதுக்கு ஆளுங்க செலக்ஷன் பண்ணுவாங்க. யாருக்கு கொடுத்தா நல்லா பழக்குவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓ, கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. நாங்கள் காலையில் சாயங்காலம் வந்து பார்த்துக்குவோம் சார். அப்போ 6 மாதம் நான் அங்கேயே தான் இருப்பாங்களா? இங்கே தான் இருக்கணும். செட்டு எல்லாம் போட்டு. ஓ, இங்கே பக்கத்து செட்டு போட்டுருக்காங்க. செட்டு போட்டு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. 5-6 பேர் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். பாகனே பொழுதுனைக்கும் இங்கே தான் இருக்கணும். வேறு எங்கேயும் போக முடியாது. அதுக்கு சாப்பாடு அங்கே, தண்ணி இந்த சைடில் பாத்திரத்தில் வச்சுருவோம். எடுத்து குடிச்சிக்கும். அது வெயில் ஆச்சானா மேலே எடுத்து ஊற்றிக்கும். அப்புறம் தலை போட்டு கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். வெளியே எடுக்கும்போது அதே மாதிரி இது எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி ஒரு 2 யானை 3 யானை வச்சுக்குவோம். நம்ம வளர்த்துற யானை குங்கி வச்சுட்டு அதை வெளியே எடுக்கும்போது கூப்பிட்ட கூடி வராது சில டைமில். அதை உள்ளே விட்டு இது வெளியே வர்றது கஷ்டம்.